இன்றைக்கி நம்ம காராமணி எடுத்துருக்கோம். காராமணி பொரியல் பார்க்கலாம். நம்ம காராமணியை பொடிசாக வெட்டியாச்சு. சின்ன கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இது பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். காராமணியை வெட்டி அரிசி வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். மண் சட்டி கடாய் ரொம்ப சின்னதாக இருக்கனால நான் இப்போ சில்வரில் மாற்றிட்டேன். இப்போது இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம், வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ஈரிக்கிடுச்சு. நம்ம இது கூட இப்போ ஒரு முட்டை ஒன்று ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் தேங்காய் தான் போடுவாங்க. நம்ம முட்டை போட்டிருக்கனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். காராமணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கருவேப்பிலை போட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். காராமணி பொரியல் ரெடி.